வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடப் போவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் பேசிய விஜய் 234 தொகுதிகளிலும் நாம் தனித்தே போட்டியிடப் போகிறோம் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூரில் போட்டியிடுவார் எனவும், தாவேகா பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் போட்டியிடுவார் எனவும், மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் டி-நகர் தொகுதியில் போட்டியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளுக்குமான அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அறிவிக்கப்பட உள்ளது. அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது விஜய் தனித்து போட்டி என அறிவித்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் திருப்புமுனையாக அமைந்திருக்கிறது. எனவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா, நாதாகா என 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவ உள்ளது.